இல்லை, வேண்டாம். நாம் இவ்வாறு யோசிப்பது சரியன்று. என்னால் வழக்கம் போல எந்த வேலையையும் பார்க்க இயலவில்லை. ஏன் இந்த குழப்பம்? ஏன் இந்த நடுக்கம்? ஏன் இத்தனை கேள்வி? ஏன் ஏன்? நீ எதற்காக என்னுள் வந்தாய்? உன்னை அதிகம் நான் காயப்படுத்தி விட்டேன். எனது உடம்பில் உறங்கும் ஹார்மோன்களை எழுப்பி விளையாடுகிறாய். உனக்கு ஏன் என் மீது இத்தனை அன்பு? உணர்ச்சியற்று இறந்து கிடந்தேன். என்னை ஏன் எழுப்பினாய்? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் தவித்தேன். வீட்டின் மொட்டை மாடிக்கு காஃபியுடன் எனது கைபேசியையும் கொணர்ந்து சென்றேன். இரவின் அமைதி இன்று எனக்கு அளவில்லா பாரத்தை தந்தது. நீண்ட நாளுக்கு பின் என் தோழி அறுதியின் ஞாபகம் வந்தது. அவர்களுக்கு கால் செய்யலாமா என்று எண்ணம் செய்தேன். அவளது பையன் எடுத்து குழந்தைக்கே உரிய மழலையில் சொல்லு கீ என்றான். அடே படவா, சித்தின்னு கூப்பிடுறா என்றார் அவரது கணவர். பரவாயில்லை அண்ணா, சிறு பிள்ளைதானே. சாப்பிட்டியா நன்று? தாப்பு. 2 இட்லி. 2 இட்லியைத்தான் இவ்வளவு அழகாக சொல்கிறான். எங்களின் மழலை உரையாடல் முடிந்த பிறகு என் தோழி வந்து அலைபேசியை வாங்கினாள். அடே, எப்படி இருக்க? என்ன திடீர்னு, அதுவும் இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லைங்க, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, அதுதான் அடித்தேன். சரி சரி, ஏன் குரல் ரொம்ப மெலிந்து கிடக்கு? எதுவும் சிக்கலா? அவளிடம் சொல்லி கதறி அழ என் மனம் துடித்தது. ஆனால் மிகவும் பொறுமையோடு பேசினேன். என் வாழ்வில் மறுபடி ஒரு ஆண்வாசம் என்னை என் கோபம் என்ற முகமுடியிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறான். எனக்கு பயமாக இருக்கிறது. காதல் வயப்பட்டு விடுவேனோ என்று புலம்பினேன். காதில் இருந்த ஜவ்வு தெரிக்கும் அளவுக்கு சத்தமாக சிரித்தாள். என் வேதனையாவும் உங்களுக்கு புன்னகையோ? உன்னை ஒருத்தன் காதல் செய்கிறான் என்றால் அந்த உயிர் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றார். நான் ஏளனமாக, புண்ணியமா? இந்த பாவம் செய்த உயிர் யார் கண்களுக்கும் வாழ்வுக்கும் புனிதமாகாது. புனிதமாகிவிட்டாயே, சரி, அவன் பெயர் என்ன என்று அவள் கேட்டவுடன் தான் பெயரே தெரியாமல் தான் இத்தனை நாள் அவனை என் வாழ்வில் வைத்திருக்கிறேன் என்பதே நினைவுக்கு வந்தது. தெரியவில்லை. ஊர் தெரியுமா? தெரியாது. என்ன வேலை செய்கிறான்? அதுவும் தெரியாது. இதை கேட்டு கொதித்தாள். வேறு என்னதான் தெரியும் என்றாள். அவனது முகமும் குரலும் கூடவே பறிபோன என் நிம்மதியும். வேறு எதுவும் என்னை கேட்காதீர்கள். அந்த முகம் உன் மனதை கவர்ந்து விழுத்து விட்டதா என்ன என்று கேட்டாள். இல்லை என்று பிடிவாதமாக கூறினேன். நான் நம்பிவிட்டேன் என்று எகத்தாளமாக திரும்பி பதில் சொன்னாள். எனக்கு என் மனதில் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுவேனோ என்ற பயம்தான். அவனை கடந்த 1 வாரமாகத்தான் எனக்கு தெரியும். மீத ஆண்டுகளை கொஞ்சம் மாற்றிதான் வாழ்ந்து பாரேன். உனக்காகவும் சிறிதளவு யோசி என்றாள். அவளது வார்த்தைகள் எனது பழைய ஏமாற்றத்தை நினைவூட்டியது. அரிதி, நான் மீண்டும் ஏமாறந்து போனால் என்ன செய்வேன்? சொல். எத்தனை முறை இன்னும் நான் ஏமாறப் போகிறேன்? இதுவும் பொய்யாக இருந்தால்? அவளது பதிலை நோக்கி மௌனம் காத்தேன். ஏமாற்றமில்லாமல் இருந்தால் உன் வாழ்வில் நீ இன்று இந்த நிலையை அடைந்திருக்க மாட்டாய். நீ தினமும் மூச்சுக்கு 1 முறை வாயால் கதரும் சிவபெருமானே ஒரு நல்ல மனிதனை அனுப்பியிருக்கலாம் அல்லவா? இந்த 1 முறை ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்து பாரேன். சரி, நான் உன்னிடம் ஒன்று கூற வேண்டும். உன் தோழி விக்ஷா ஒரு பிரச்சனையில் சிக்கி உள்ளாள். என்ன சொல்கிறீர்கள்? என்ன பிரச்சனை என்று திடுக்கிட்டு கேட்டேன். அவளை பற்றி யோசித்தாலே அவளுக்கு முன் அவளது வாழ்க்கையின் போராட்டங்களே என் முன் வந்து நிற்கும். அவளது காதலன் அவளை துரத்தி காதலித்தான். யாராக இருந்தாலும் காதல் பருவம் வரைதான் அதே இனிப்போடு இருக்கும். பழக பழக பாலும் புளிக்கும். புளித்து விட்டது, சலித்து விட்டது. தாய் தந்தை பேச்சை கேட்டு இவளை அடித்து கொடுமை செய்தான், உதைத்தான். அவள் இருக்கும் தெம்புக்கு ஊதினாலே பறந்து விடுவாள். அவளை உள்ளங்கையில் வேண்டாம், ஆனால் அவளை சற்று தாங்கிக் கொள்ள வேண்டுமல்லவா? தொடர்ந்து கொடுமைகளை அனுபவித்தவள் ஒரு நாள் தன் மகளை அடிக்க துணிந்தான். வீட்டிலிருந்து வெளியாகி வந்தாள். அன்று வந்தவள்தான் வாழ்வே வெறுத்து கிடந்தாள். டாஃபெல் எக்ஸாம் தேர்வு பெற்று வெளிநாடு சென்றாள். பணிபுரியும் இடத்தில் ஒரு நபர் பெயர் ராக்கின். அவளது தன்மையை கண்டு அவளுக்காக வாழத் தொடங்கினான். எந்த அக்காவாவது தங்கச்சிக்கு மாமா வேலை பார்ப்பாளா? நான் பார்த்தேன்.
அவளுக்கு இருந்த மனபாரத்தை நீக்கி விக்ஷாவை ராக்கினை காதல் செய்ய வைத்தேன். இப்பொழுது வரும் மாதம் திருமணம் நிகழப்போகிறது. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவளது முன்னாள் கணவன் அவளிடம் அந்த குழந்தையை கேட்டு தகராறு செய்கிறானாம் மித்ரா. அவன் நிச்சயதார்த்தத்திலேயே தகராறு செய்தான். நீதான் வரவில்லையே. அவள் இந்த தகவலை சொன்னவுடன் என் மனதில் இருந்த போர்க்களத்திற்கு ஒரு அளவின்றி கொதித்தேன். அவனுக்கு வேற வேலை பொழப்பே இல்லையா என்ன? அவள் அந்த நரகத்திலிருந்து இப்போதுதானே தப்பித்து இருக்கிறாள். அவன் பச்சிலம் குழந்தை என்றும் பாராமல் தூக்கி தீக்குழியில் இறைய துணிந்தானே, அப்போ எங்கே போனது இந்த பொல்லாத நாடக பாசம் என்று வெறுப்பின் உச்சத்தில் கத்தினேன். விக்ஷா இப்போ எங்கே என்றேன். ராக்கினோடு நாளை உனக்கு பத்திரிகை வைக்க வருவாள். ஆனந்தத்தில் என் தலைக்கால் புரியவில்லை. என்னிடம் சொல்லாமல் வருகிறாளோ? வரட்டும் வரட்டும் என்றேன். ஏய், அவசரப்படாதே. அவள் நீ நினைக்கும் பொருட்டே இல்லை. சோகத்தில் இருப்பாள். கொஞ்சம் பார்த்து பக்குவமாய் பேசு என்றாள். சரிங்க, நான் போய் உறங்குகிறேன் என்று சொல்லி என் மனக்குழப்பத்தை தள்ளி வைத்துவிட்டு அவளை நினைத்து வருந்தினேன். பேசாமல் இருக்கின்ற குழப்பத்திற்கு ஒரு பெக் ராவா குடித்து மல்லார்ந்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்து காப்பியை குடித்து உறங்கினேன். காப்பி என் உடல் முழுவதும் இரத்தத்திற்கு பதிலாக அதுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மறுநாள் காலையில் எழுந்து அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்தேன். அலுவலகத்திற்கு ஒரு நாள் மட்டை. அந்த ஜந்துவை பார்க்கத்தான். ஒரு சிறு வினாடிக்குள் என் அலைபேசி மணி ஒலித்தது. கருமம், காலையிலேயே எந்த பைத்தியம் அது? பொழுது நிம்மதியாக விடியும் என்றால் அதுக்குள்ள இந்த என்று திட்டிக்கொண்டே பார்த்தால் நம் விக்ஷாதான். சிரித்து கொண்டே, சொல்லுங்க மேடம். டே அண்ணா பையா, என்னைய எவனோ பிடிச்சி வச்சுட்டு உனக்கு பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு என்னைய டார்ச்சர் பண்ணுறான்டா. நீ எங்கே இருந்தாலும் சீக்கிரமா வந்து சேரு, லொக்கேஷன் அனுப்புகிறேன் என்றாள். மித்ராவுக்கு பொங்கல் பரிசா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது அபிகன், காதலை விருக்கும் ஒரு பெண்ணின் கதை.